நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாக்கிற தெய்வமே, எங்கள் மீது உம்முடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிற கர்த்தாவே, உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்கிற வேளையிலும் உடைய வசனங்களை கேட்கிற பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் எங்களை இடைக்கட்டி வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை நீர் தந்தருள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயிடும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை, அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை, அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து, அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே கரமசைத்து, அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான்
என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். சொல்லுவோமா? நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை சார்ந்து வாழ்கிறோம் ராஜா. நீரே எங்களை நிலைப்படுத்தி திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி வழி நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறீர். கண்மலையின் மேல் எங்களை வைத்து எங்களுக்கு நீர் ஆலோசனை சொல்லி வழி நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறீர். உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் உடைய வசனத்தை நாங்கள் கேட்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவரே, எங்களை உடைய வல்லமையினால் இடை கட்டி வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு நீங்க பேசுங்க. எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் தந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி அன்பு சமூகத்துல எங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிற சகோதரியை மறைத்து நீர் பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்ம மத்தியில் இருக்கிற சிஸ்டர் ரூபி கரோலின் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். ரூபி, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம பார்க்க போகிற தலைப்பு நிறைவான மகிழ்ச்சி. அதற்கு சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இத குறித்து இன்னைக்கு மன மகிழ்ச்சியை குறித்து நாம பார்க்க போகிறோம். இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில ஒவ்வொருத்தரோட பேசிக் நீட்ஸுக்கே நாம தடுமாறிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில மன மகிழ்ச்சியா இருப்பது எப்படி, அதுவும் இன்னும் பர்டிகுலரா கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு இடத்துலயும் தடுமாற்றம், எல்லாம் எப்படி சமாளிக்கிறது வாழ்க்கைய அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிறைய பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிற இந்த வேலையில, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் ஒத்து போகாத இந்த வேலையில நாம எப்படி மன மகிழ்ச்சியாக இருப்பது? நீதிமொழிகள் 17:22 மன மகிழ்ச்சியை குறித்து சொல்லியிருக்காங்க. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். மன மகிழ்ச்சிங்கிறது ஒரு நல்ல மருந்து. மன மகிழ்ச்சியா இருக்கணும் தான் நம்ம எல்லாருக்குமே பிரியமானது, விருப்பமானது. ஆனா அது ஒரு சில நேரங்கள்ல மட்டும்தான் நடக்கும். பல நேரங்கள்ல பல சோதனைகளையும் பல மனிதர்களையும் நம்ம கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த நேரத்திலையும் நாம கர்த்தருக்குள் எப்படி மகிழ்ச்சியா இருப்பது அப்படிங்கிறத குறித்து பார்ப்போம். இந்த சங்கீதம் 37:4 பாத்தீங்கன்னா, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இரு, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்ல என்ன சொல்வார்னா, அவர் உன்னுடைய மன விருப்பத்தின்படி அவர் உனக்கு அருளுவார். சங்கீதம் 37:4. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. செகண்ட் ஸ்டெப்பு, அவர் உன் விருப்பத்தை எல்லாம் உன் மனதின் விருப்பத்தை எல்லாம், இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அருள் செய்வார். நம்ம யூஸ்வலா ஒரு ஹியூமனா, நார்மல் ஹியூமனா நம்ம என்ன கடவுள்கிட்ட எதிர்பார்ப்போம்? நான் நினைக்கிறதெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷமா தானே இருக்க போறேன். இதுதான் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்கிறது என்ன? நம்ம மனசுல இருக்கிற ஆசைகளை, இருதயத்தின் வேண்டுதல்களை கடவுள் அருள் செய்த உடனே நம்ம சந்தோஷமா தானே இருக்க போறோம். நம்ம எப்போதுமே ரிவர்ஸ்ல தானே பார்ப்போம். செகண்ட் ஸ்டெப் நடந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆனா நம்முடைய தேவன் அப்படி நம்மளுக்கு சொல்லலை.
அவர் ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுக்கிற கட்டளை என்னன்னா, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அதுக்கப்புறம் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அது செகண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம இதை செஞ்சாதான் அடுத்து அவர் நமக்கு அதை செய்வார். ஜென்ரலா இப்போ ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கும் போது, நாம குழந்தையிலேருந்து ஃப்ரம் சைல்டுஹுட்டே நம்ம பார்த்தோம்னா தெரியும். அவங்க சாக்லேட்டுக்காக அழுதுட்டு இருக்கும் போது சாக்லேட்டை கொடுத்தாதான் சிரிப்பாங்க. இல்ல சரி நான் சாக்லேட் கொடுக்குறேன்னா அவ்வளோ சீக்கிரம் அதை பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் சாக்லேட்டை பார்த்த உடனே சிரிச்சிருவாங்க. அதே மாதிரி நம்ம விரும்புறதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா உடனே நம்மளுக்கும் சந்தோஷமான ஒரு மனநிலை வந்துடும். ஆனா அது அப்படி இல்லை. நம்ம தேவன் நமக்கு கொடுக்கிற கட்டளை, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அதுக்கப்புறம் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் என்ன என்பதை பார்த்து உனக்கு அருள் செய்வார். அந்த மன மகிழ்ச்சியா அந்த மன மகிழ்ச்சிங்கிறது தான் எங்க இருக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். டிபெண்டிங் அப்பான் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் தேர் ரெக்வஸ்ட். ஒவ்வொருத்தரோட மன மகிழ்ச்சி ஒரு சில பேரோட மகிழ்ச்சி சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருக்கும், ஒரு சில பேரோட மன மகிழ்ச்சி ஒரு சில வீட்டில் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். பட் அந்த மகிழ்ச்சி எல்லாமே டெம்பரரி. சில பேர் சினிமா பார்த்தாங்கன்னா தே வில் ஃபர்கெட் தேர் எல்லா ஒரீஸையும் அவங்க மறந்துடுவாங்க. பட் ஒன்லி ஃபார் 3 ஹவர்ஸ். சில பேர் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆவாங்க, அதுவும் கொஞ்ச நேரம் தான். பட் அகெயின் தே ஹாவ் டு கம் பேக் டு தேர் ட்ராக். அந்த ட்ராக்ல நம்ம ஓடித்தான் ஆகணும். ஒரு ஒரு டெம்பரரி சந்தோஷம் வேணா இந்த உலகத்துல நம்ம எங்க போனாலும் கிடைக்கலாம். ஆனா ஒரு ஒரு பரிபூரண ஆனந்தம், ஒரு ஒரு முழுமையான மகிழ்ச்சிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த லாஸ்ட் லைன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. நமக்கு தெரியும் இந்த பிதாவானவருடைய வலது பாரிசத்தில் யார் இருக்கா? ஜீசஸ் கிரைஸ்ட். அப்ப நம்முடைய நித்திய பேரின்பம் யாரு? நம்முடைய இயேசு கிறிஸ்து. நம்முடைய இயேசு கிறிஸ்து யாரு? யோவான் 1:14. ஜான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து யாரு? தேவனுடைய வார்த்தை. அப்ப அந்த சங்கீதம் 16:11 உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளதான் நம்மளுடைய நிறைவான மகிழ்ச்சி இருக்கு. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு, ஒரு லைஃப் இருக்கு. அந்த லைஃப அதை படிக்கிறவங்களையும் அதை ஆழ்ந்து அதை சிந்தித்து தியானிக்கிறவங்களுக்கும் அதுவும் லைஃப் கொடுக்கிற ஒரு வல்லமையான வார்த்தை தான் நம்முடைய தேவனுடைய வார்த்தை. அதுதான் நம்ம வேதாகமாக கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளதான் நம்முடைய நிறைவான மகிழ்ச்சி இருக்கு. அது நமக்கு ஜீவ மார்க்கத்தை நமக்கு தெரியப்படுத்துவி. நமக்கு தேவையான இந்த உலகத்துல வாழ்வதற்கு தேவையான வாழ்க்கை நெறிமுறைகளையும் நமக்கு காட்டக்கூடியதா இருக்கிறதுனால அதுதான் நம்முடைய நிறைவான மகிழ்ச்சி. நம்ம எங்க தேடினாலும் வார்த்தைக்குள்ள நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி வேற எங்கேயுமே கிடைக்காது. இத நம்ம படித்து அதை அனுபவித்தவர்களுக்கு இதை நல்லாவே தெரியும். அதிகமா வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா இருக்கும் பட்சத்துல நம்ம பைபிளை எடுத்து படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதர்வைஸ் படிச்சு அதை பத்தின விளக்க உரை கொடுக்கறத அதிக நேரம் கேட்கிறவர்களா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நம்ம வார்த்தைக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை கிரகிக்கும் போது, அதையே தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, உங்களால இயன்ற வரை ஒரு நாள்ல அவருடைய வார்த்தைக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது உங்களால
அந்த அதுல ஒரு இருக்கிற உயிரை, அந்த ஜீவனை உங்களால உணர முடியும். அது உங்களுக்கும், அது தன்னை படிக்கிறவங்களுக்கும் தன்னை தியானிக்கிறவங்களுக்கும் ஒரு உயிர் கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்க மனதை சமாதானத்தினால நிரப்புவத நம்மளால உணர முடியும். சோ நம்மளோட நிறைவான மகிழ்ச்சி அவருடைய வார்த்தைக்குள்ளதான் இருக்கு. வேற எங்கேயும் தேடலாம், இருக்கலாம். ஆனா அது டெம்பரரி. மத்த எல்லா புக்ஸுமே நீங்க எந்த ஒரு புக்கை இந்த உலகத்துல நீங்க எடுத்துக்கிட்டாலும், ஒவ்வொரு புக்குமே ஒவ்வொரு கேட்டகரிக்கு மக்களுக்கு மட்டும்தான் சேர்ந்ததா இருக்கும். ஒவ்வொரு கேட்டகரி மக்களுக்கு மட்டும்தான் பிரயோஜனமா இருக்கும். ஆனா அதே திருக்குறள்னு சொல்றாங்க, திருக்குறள் உலக பொதுமறை, எல்லாரும் படிக்கணும், அதுல எல்லாமே இருக்கு. எஸ், ஆனா அதுல ஜீவன் இல்லை. மத்த எல்லா புக்ஸுக்கும் பைபிளுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், நம்ம பைபிள்ல ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு. மத்த புக்ஸ்ல உயிர் இல்லை. அது யாராலையும் எழுதப்பட்டது, அவ்வளவுதான். அதுல நீங்க படிச்சீங்கன்னா அதுல ஒரு நீங்க ஜீவன் இருக்கிறதெல்லாம் உணர முடியாது. யூ கேன் ரீட் த ஸ்டோரிஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதை ஃபாலோ பண்றத அது மாதிரி தான். அண்ட் ஆல்சோ இந்த புக் லிஸ்ட்ல யூ கேன் ஆல்சோ ஆட் மொபைல். மொபைல் நீங்க பாக்குறதும், மொபைல்ல நீங்க அந்த ஷார்ட்ஸ் அதெல்லாம் பாக்குற போதும் கூட இட் இட் ஓன்ட் பி இட் அந்த உங்க மனதை சமாதானத்தால நிரப்பக்கூடிய வல்லமை வேற எதுலையுமே கிடையாது, எக்ஸப்ட் அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ளதான் நம்ம தேடுகிற எல்லாமே இருக்கு. ஆனா அது நம்ம கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம இன்னும் அதிகமா ஆழ்ந்து அதை தேடும் பொழுது நம்மளால அதை உணர முடியும். அந்த அந்த ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். அத அதுதான் இப்ப அந்த தேவனுடைய வார்த்தை தான், அந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளதான் நம்மளோட நிறைவான மகிழ்ச்சி இருக்கு. சரி, ஏன் ஃபர்ஸ்ட் ஏன் நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கணும்? ஏன்னா இப்போ ஒரு திடீர்னு ஒருத்தவங்க நம்மள 4 பேர் முன்னாடி வச்சு இன்சல்ட் பண்றாங்க. அந்த நேரத்துலலாம் மன மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? இல்ல நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குது, நாம கேட்டதுக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடக்குது. இப்ப அந்த நேரத்துல எல்லாம் மன மகிழ்ச்சியாலாம் இருக்க முடியுமா? இட்ஸ் அ பிக் கொஸ்டின். எல்லாரும், என்னாலையும் முடியாது. ஐ எம் ஆல்சோ அக்செப்டிங் தட். பிகாஸ் மன மகிழ்ச்சியா இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கா தான் இருக்கு. பட் இந்த வசனம் என்னை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுது. மன மகிழ்ச்சியா இருக்கணும், எப்படி ஏசப்பா இருக்கிறது இந்த சூழ்நிலையில? எப்படி நான் இருக்கிறது மன மகிழ்ச்சியா? இப்படி ஒரு லைஃப்ல இப்படி ஒண்ணு நடக்குது, நான் எப்படி மன மகிழ்ச்சியா இருக்கிறது? அந்த அந்த விஷயங்களை நான் கற்றுக்கொள்ளணும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த டாபிக்கை நான் இங்க செலக்ட் பண்ணி நான் இதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, ஏன் நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கும்? தேவனுக்குள்ள ஏன் நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கணும்? எல்லா சூழ்நிலையிலயும் நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டார் அவர். இந்த கால சூழ்நிலையில, அந்த கால சூழ்நிலையில, எந்த காலத்தையும் அவங்க குறிப்பிடல. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கு, எந்த காலத்திலையும். இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குன்னா அது ஃப்ரம் ஆதாம் டில் த லாஸ்ட் மேன் ஆஃப் திஸ் வேர்ல்ட், எல்லாருக்குமே தான். இந்த காலகட்டத்தாருக்கு மட்டும்தான், இல்ல ரிச் பர்சனுக்கு மட்டும்தான், இல்ல புவர் பர்சன், அப்படிலாம் எந்த ஒரு கேட்டகரைசேஷனும் கிடையாது. ஒரு வார்த்தை பைபிள்ல எழுதப்பட்டிருக்குன்னா அது யார ராஜாவா இருந்தாலும் சரி, ஏழை மகனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அந்த வார்த்தை அவங்களுக்கு தான், அதை படிக்கிறவங்களுக்கு தான். அப்ப எப்படி எப்படி ராஜாவுக்கு வேற ஒரு கவலை இருக்கும், ஏழையா இருக்கிறவங்க, பினான்சியலா கஷ்டப்படுறவங்களுக்கும் வேற ஒரு கவலை இருக்கும். சோ ஏன் நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கணும்? ஏன் கர்த்தரிடத்துல நாம மன மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், எசாயா 55:8-9. 81. 55:8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நமக்குன்னு நிறைய ஏகப்பட்ட ஆசைகள், ஏகப்பட்ட ஏக்கங்கள் இந்த உலகத்துல அமைந்திருக்கும். சில பேருக்கு கார், சில பேருக்கு பைக், சில பேருக்கு வீடு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தேவைக்கேற்ப ஆசைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனா
ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து ஒரு கார், நம்ம நம்ம பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க கார்ல போறாங்க, தே ஆர் ஃபீலிங் கம்ஃபர்டபுள். அப்ப அத பார்க்கும்போது நாமளும் கார்ல போனா நல்லா இருக்கும். இப்ப நாமளும் ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்கும். அப்ப நம்ம அதை ப்ரேயர் ரெக்வெஸ்டா வைப்போம். ஆனா அந்த கார் நாம வாங்குறதுனால நமக்கு என்ன, அது பிரயோஜனமா, அது பிரயோஜனம் இல்லையா, அதனால ஏதாவது தீங்கு விளையுமா, இது எல்லாமே நம்மளால பார்க்க முடியாது. இதை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நம் மேல் அக்கறை கொண்டவர் நம் தேவன் மட்டுமே. அவரால மட்டும்தான். நாம ஒரு பொருள் கேட்கிறோம், நாம ஒரு விஷயத்தை கேட்கிறோம் அப்படின்னா ஒன்லி ஹீ கேன் see the future when that thing comes to us. அது நம்ம கிட்ட வரும்போது அதனால என்ன வரும், நமக்கு நன்மையா தீமையா, நன்மை ஜாஸ்தியா இருக்குமா தீமை ஜாஸ்தியா இருக்குமா, இது எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரே ஒருத்தர் நம்ம மேல அக்கறை உள்ளவர், நம்மளுடைய நல்லதுக்கென்று நிறைய செய்து கொண்டிருப்பவர், நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருப்பவர், அவரால மட்டும்தான் அதை பார்க்க முடியும். அப்ப நம்மளால அதை யோசிக்க முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெக்வெஸ்ட மட்டும் வைப்போம். ஆனா அந்த ரெக்வெஸ்ட்னால நமக்கு என்ன வருதுங்கிறது தான் அவர் பார்ப்பார். நாம இஃப் சப்போஸ் நேரா போய் ஒரு குழியில விழுறோம் அப்படின்னா, ஒரு பாத்துல குழியில விழுறோம், பின்னாடி நம்ம பிள்ளைங்க வந்தா நம்ம அடுத்து என்ன செய்வோம்? இல்ல இங்க வராதீங்க. ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டாப் தெம். ஏன் பாதை நல்லா தானே இருக்கு, ஏன் வராதீங்க? பிகாஸ் இங்க ஒரு ஹோல் இருக்கு, இங்க விழுந்துருவீங்க. அப்ப நாமளே நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லதை செய்யும் பொழுது அவரே சொல்லியிருக்கு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் குழந்தைகளுக்கு நல்லதை செய்யும் போது பரமபிதா உங்களுக்காக நல்லதை செய்ய மாட்டாரா, நன்மையை செய்ய மாட்டாரான்னு சொல்லி அவங்களே இயேசு கிறிஸ்துவே கேட்கிறான். அப்ப நம்மளோட ஆசைகள் நிறைய இருக்கும். அது வந்து அவருக்கு அவரோட ஆசையோட ஒத்து போனா, அவருக்கு சித்தமானா கண்டிப்பா நடக்கும். அப்ப நாம நம்மளுடைய வார்த்தையில நாம அதிகமா அவரோட வார்த்தையை தேடும்போது, அவரோட வார்த்தைக்குள்ள நம்மளோட சந்தோஷத்தை காணும்போது, நம்மளுடைய சமாதானத்தை காணும்போது, நம்மளுக்கு இன்னது தேவை என்று நாம் சொல்றதுக்கு முன்னாடியே நம்மை பற்றி அறிகிற பரமபிதா கண்டிப்பா நமக்கு தேவையானது, தீங்கு விளையாது, நமக்கு தீங்கு கொடுக்காதது, நமக்கு நன்மையை மட்டும் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான நீட்ஸையும் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ண வல்லவரா இருக்கார். ஆனா நாம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்மளோட ரெக்வெஸ்ட்டுக்கோ நம்மளோட எதிர்பார்ப்புகளுக்கோ கொடுக்காம அவருடைய வார்த்தையில அவர் நம்ம சந்தோஷத்தை தேடும்போது, நம்ம சமாதானத்தை தேடும்போது, அவருக்குள்ள நாம மகிழ்ந்து இருக்கும்போது அவரால நம்மளோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அந்த நீட்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா கண்டிப்பா அதுக்கு முன்னாடியே நம்மளோட அந்த அந்த வார்த்தையை படிக்கவே நம்மளோட எதிர்பார்ப்புகளை குறைய ஆரம்பிக்கும். இந்த வேர்ல்ட்லி லைஃப், இந்த வேர்ல்ட்லி திங்ஸ் மேல இருக்கிற அந்த ஒரு கவர்ச்சி, அந்த ஒரு ஈர்ப்பு தன்மை, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிரும். அந்த வார்த்தையின் மேல ஈர்ப்பு ஜாஸ்தியாக உலக எதிர்பார்ப்புகள் கம்மியாகும். பட் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்த உலகத்துக்கு தேவை, நம்ம பிள்ளைங்களுக்கு தேவைங்கிறத நம் தேவன் அறிவார். நம்மளுடைய இந்த ஒரு சமாதானத்தோட இருக்கிற அந்த மனதை அவர் கண்டிப்பா பார்ப்பாரு. அவர் வார்த்தையை நம்ம ஆவலோட தேடும் பொழுது, அவர் வார்த்தையை நம்ம ஆழ்ந்து எப்பொழுதும் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு தேவையானதை நாம சொல்றதுக்கு முன்னாடியே அவர் செஞ்சு முடிச்சிருவார். நாம எதிர்பார்த்திருக்க மாட்டோம், அந்த ரெக்வஸ்டா வச்சுட்டு அவ்வளவுதான். ஆனா அவரு அத நாம முழுசா எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்மளுக்காக அந்த ஆயத்தப்படுத்தி செய்து முடிப்பார். சில டைம் தாமதமானாலும் அது எந்த நேரத்துல நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமோ அதையும் அவர் கணித்து அந்த நேரத்துல ப்ராப்பரா நம்ம கையில அவரு ஒப்படைப்பார். நம்ம மேல அதிக கரிசனை உள்ள நம் தேவன். நெக்ஸ்ட் நெகேமியா 8:10. நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள்.
இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பெலன் என்றான். லாஸ்ட் பார்ட் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பெலன். இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ல இருந்து 27 வரைக்கும் கொடுத்திருப்பாரு. 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 24ல இருந்து 27 வரை. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அங்க என்ன பார்த்தோம்? கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே நமது பெலன். அந்த பெலன் என்ன? எந்த ஒரு புயல் வந்தாலும், என்ன காற்றடித்தாலும் நாம நம்ம வாழ்க்கையில சரிந்து விழுந்துட மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய பெலன் யாருன்னா தேவனுடைய வார்த்தை. நாம ஒடிஞ்சு விழுந்துட மாட்டோம். எல்லாருக்குமே சோதனைகள் வரும். ஆனா அந்த சோதனைகள்ல நம்மளால எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் நிற்க முடியும். இப்ப நான் ஒரு சில பேரு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஒரு சில விஷயத்துக்காக நம்மளே ஒரு சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். அது தேவையில்லைன்னு தெரிஞ்சாலுமே நம்ம சில சமயம் கேட்காது. அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்காதப்ப ஒடிஞ்சிரும். அப்படியே ரொம்ப மனசு பாதிக்கப்படும். அப்ப அந்த மாதிரி நேரங்கள்லாம் நாம அவருடைய வார்த்தையில மகிழ்ச்சி கொள்ளும்போது நம்மளோட முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய அந்த உலக காரியங்கள் மேலான ஈர்ப்பு குறையும். அப்படியே ஒரு விஷயம் நம்மள அறியாமல் ஆசைப்பட்டாலும் அது நம்மளுக்கு வாய்க்காவிட்டாலும் நாம ஒடிந்து போக மாட்டோம். இது பல சோதனைகள்ல அது நமக்கு கிடைக்காம போனாலும் நாம ரொம்ப ஒடிந்து போக மாட்டோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்டா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நம்ம யூதாசையும் எடுத்துக்கலாம், பேதுருவையும் எடுத்துக்கலாம். யூதாசை விட பேதுரு தேவன் மேல அதிக அன்பு வைத்தவர். 2 பேருமே இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையும் பொழுது 2 பேருமே ஒரே மாதிரியான பாவம் தான் பண்றாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் யூதாஸ் பெரிய பாவம் பண்ணாரு, பேதுரு சின்ன பாவம் பண்ணாரு, அதெல்லாம். ஆனா நம்ம கண்ணுக்கு, தேவனுடைய கண்ணுக்கு 2மே ஒண்ணுதான். 2 பேருமே ஒரே மாதிரிதான் மறுதளிச்சிருக்காங்க. ஆனா தேவன் பேரில் பற்றுதலா இருக்க பேதுரு மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்டு மனம் திருந்தினார். அப்ப அவர் ஒடியல. அவர் தன்னோட வாழ்க்கையில உடைந்து போகல, வாழ்க்கை விரக்தியாகி தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கல. அவர் வித்ஸ்டாண்ட் பண்ணி நின்னார். ஆனா அதே தப்ப பண்ண யூதாஸ் ஒடிஞ்சு விழுந்துட்டார். ஏன்னா அவருக்கு தேவன் மேல அன்பு இருந்ததை விட பணத்தின் மேல இருந்த அன்பு ஜாஸ்தியாக இருந்தது. அப்ப அதனால அவரால் நிற்க முடியல. ஆனா 2 பேரும் செஞ்சது ஒரே தப்பு தான். அந்த ஒரே தப்புல வாட் தே ஹேட் ஃபைனலி, யாரு நின்னது, யாரு ஒடிஞ்சது? அவரோட வார்த்தை. தேவன் மேல அதிக அன்புள்ளவர் அந்த எல்லா சூழ்நிலையிலையும் அழுது தன்னையே தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு மனம் திருந்தி நின்னுட்டாரு. ஆனா பணத்தின் மேல அதிக மோகம் உள்ள அந்த யூதாஸ் தன் வாழ்க்கையை முடித்து விட்டார். இதுதான் இப்ப நம்ம தேவனுடைய வார்த்தையின் மேல நம்ம அதிக அன்பு செலுத்தும் போது, நம்ம அதுல மகிழ்ச்சியை தேடும் போது, நம்மளுக்கு வர எந்த சோதனையா இருந்தாலும் நம்மளால நிற்க முடியும், அந்த சோதனையை ஜெயிக்கவும் முடியும். இதே நம்ம அவரோட வார்த்தையில நம்மளோட மகிழ்ச்சியை தேடாம உலகத்துல இருக்கிற ஏதாவது காரியங்களை நாம மகிழ்ச்சியை தேடினோம்னா அதுல நமக்கு அது கிடைச்சிட்டா பிரச்சனை இல்லை, கிடைக்காட்டினா நம்ம ரொம்ப உடைஞ்சிருவோம். எந்த விதமான முடிவும் நம்மளால எடுக்க நம்மள தள்ளுவோம். அப்ப நம்மளோட அஸ்திபாரம் அவர் மேல இருக்கணும். அவரோட வார்த்தையின் மேல இருந்துருச்சுன்னா
அதுக்கப்புறம் நம்ம வந்து எதற்கும் பயப்பட வேணாம். கிடைக்கலனாலும் நம்ம மனம் தளர மாட்டோம். ஏன்னா, தேவன் இருக்கார். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது, அதிகமா நம்ம எதுக்குமே ஒடிய மாட்டோம். நம்ம ரொம்ப பலத்தோட நின்று, எல்லா சோதனைகளையும் ஜெயித்து, ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழுவோம். நெக்ஸ்ட் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4, 5. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நம்ம அவரோட வார்த்தைக்குள்ள நம்மளோட மகிழ்ச்சியை தேடும்போது, சமாதானத்தால நம்மளோட இதயம் நிரம்பும். சமாதானத்தால நிரம்பும். அப்ப சமாதானம் நம்ம இதயத்தை நிரப்பும் பொழுது, ஆட்டோமேட்டிக்காவே சாந்த குணம் உள்ளவர்களா நம்ம மாறுவோம். நம்ம வந்து கொந்தளிப்பாயி, நம்ம வந்து நம்ம டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் யார்கிட்டயும் நம்ம காமிக்க மாட்டோம். அந்த நேரத்துல டென்ஷன் ஆகுற நேரத்துல, ஸ்ட்ரெஸ் ஆகுற நேரத்துல அவரோட வார்த்தையால எப்படியோ ஏதோ ஒரு வழியில அவரோட வார்த்தையால நாம இதயத்தை நிரப்பும் பொழுது, அந்த வார்த்தை நம்மளை சாந்தப்படுத்தும். சாந்தமாகி நம்ம சமாதானத்தால நிரம்புனதுக்கு அப்புறம் நாம எடுக்கிற டெசிஷன் ஒன்னொன்னும் தெளிவான ஒரு டெசிஷனா இருக்கும். நம்ம டென்ஷன்ல எடுக்கிற டெசிஷனுக்கும் அவரோட வார்த்தையால நிரம்பி அதுக்கப்புறம் அந்த தெளிவு வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிற டெசிஷன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ சாந்த இன்னொன்று மத்தேயுல மலை பிரசங்கத்துல அவர் சொன்னது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவ் ஆஹ் தேவனை தரிசிப்பார்கள் இல்லையா? ஹம் பூமியை பாக்கியவான்கள் அவர்கள் சுதந்தரித்துக் பூமியை கொள்வார்கள். சுதந்தரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சோ சாந்த குணம் உள்ளவர்களை நம்மளுடைய தேவன் யாரா கூப்பிடுறாரு? பாக்கியவான்கள். ஏன்னா அவங்க ஏன்னா அவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள அவங்க பங்கடைவாங்க. சோ நம்ம நம்மள நம்மள சாந்தமாக்கணும். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அவங்க வார்த்தையால எடுத்து எடுத்து இன்னும் கொஞ்சம் அந்த ஃபயரை இன்னும் கொஞ்சம் மூட்டி விடுவாங்க. பட் த ஒன்லி வே நாமளே சாந்தமாக்கிக்க முடியும் அப்படின்னா அவருடைய வார்த்தையில நம்ம டக்குன்னு மூழ்கிடணும். அது பைபிளை எடுத்து படித்து சங்கீதங்களை நம்ம சொல்லும்போது அந்த ஒரு மனதுக்குள்ள டக்குன்னு ஒரு சமாதானம், ஒரு நிறைவு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த நேரத்துல அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட அடுத்த மூவை நம்ம வந்து எடுக்கணும். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் தான். நம்ம ஏன் அவரிடத்துல நம்ம ஆசைகளை சொல்றதுக்கு முன்னாடி ஏன் அவரிடத்துல சந்தோஷமா இருக்கணும்னா, நம்மளோட ஆசைகள் ஃபர்ஸ்ட் என்னன்னா, நாம அவருடைய வார்த்தைக்குள்ள சந்தோஷத்தை தேடும்போது நம்மளோட ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட விருப்பத்துக்கு அலைனாகும். நம்மளோட ஆசைகள்லாம் மாறிடும். நம்ம வந்து நிறைய வச்சிருப்போம். நம்ம வார்த்தைக்குள்ள மூழ்கி எந்திரிக்கும் பொழுது அதுல நம்மளோட மகிழ்ச்சியை தேடும் போது கண்டிப்பா நம்மளோட வார்த்தை, நம்மளோட விருப்பங்கள் எல்லாம் அவரோட விருப்பத்தோட அலைன் ஆக ஆரம்பிக்கும். அவரோட விருப்பத்தோட அலைன் ஆகாததெல்லாம் நாமளே வேணான்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் அது. செகண்ட் வந்து எந்த சூழ்நிலையிலையும், எந்த ஒரு சோதனையான சூழ்நிலையிலையும், புயல் அடிக்கிற சூழ்நிலையிலையும் அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள இருக்கும்போது, அந்த வார்த்தைக்குள்ள நம்மளோட இதயத்தை இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையெல்லாம் ஈஸியா கிராஸ் பண்ணி வெளியில வந்துருவோம். உடைஞ்சு விழுந்துட மாட்டோம். நம்ம அஸ்திபாரம் அவரோட வார்த்தையா இருக்கும். மூன்றாவது, நம்மளுக்குள்ள ஒரு சமாதானம் நிரம்பும். அத அத சில டைம் அத படித்தவர்கள் அதை உணர்ந்திருப்பீங்க. சொல்ல முடியாத ஒரு சமாதானம். நம்மளை சுத்தி பிரச்சனை இருக்கும். ஆனா நாம மட்டும் ஒரு சமாதானத்தோட இருப்போம். அந்த சமாதானம் நம்மளை நிறைக்கும். அதுக்கப்புறம் நாம எடுக்கிற டெசிஷன்ஸோ, நாம வைக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸோ கண்டிப்பா அது அவரோட டிசையர் மீறி போகாது. அந்த டிசையர் கண்டிப்பா அது தேவனுக்கு உகந்த டிசையரா தான் இருக்கும். கண்டிப்பா அதை நமக்கு அவர் அருளி செய்வார். இப்ப வந்து ஏன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மனமகிழ்ச்சியா இருக்கணும்னு பார்த்துட்டோம். எப்படி எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு ஹியூமன் பீயிங்கால எல்லா சூழ்நிலையிலும் இருக்க முடியுமா? இட்ஸ் வெரி சேலஞ்சிங். இப்ப நான் சொல்ல போறது எல்லாமே எனக்கும் வெரி சேலஞ்சிங் தான்.
ஆனா இத பிராக்டிஸ் பண்ணும்போது அது சொல்ல முடியாத ஒரு இன்பம். அந்த இடத்துல நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்ம தேவனுக்காக இவ்வளவு பிரியப்பட்டு இத நம்ம அந்த கஷ்ட சூழ்நிலையிலயும் நம்ம செய்யும்போது அஹ் அவர் நம்ம சாதாரணமா இப்ப நம்ம நம்ம யார யாரோ நம்ம பாஸ்க்காக ஒரு அடி நம்ம எடுத்து வச்சோம், அவருக்காக ஒரு சில விஷயங்கள் செஞ்சோம் அப்படின்னா அவர் அப்ரிஷியேட் பண்ணுவார். இதே நம்ம தேவனுக்காக அவ்வளோ கஷ்ட சூழ்நிலையிலயும் அதெல்லாம் நம்ம செய்யும்போது நம்ம ஒரு அடி தான் எடுத்து வச்சிருப்போம். நம்ம மேல அதிக பிரியமுள்ள, நம்மளுக்காக எப்பொழுதும் நம்மளையே பார்த்து கொண்டிருக்கிற நம்ம தேவன் 10 அடி எடுத்து வச்சு நம்ம கூட வந்து நிற்பார். ஸோ அவருக்காக இத செய்யறது ஒன்றும் தப்பே கிடையாது. லெட்ஸ் ட்ரை. ஐ ஆல்சோ வாண்ட் டு ட்ரை திஸ். ஏன்னா சில சூழ்நிலைகள்ல வந்து ஆம், ரொம்ப மனசு உடைந்து போற சூழ்நிலையில இருக்கும்போது வார்த்தை எடுத்து வாசிக்கிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. பட் இத நம்ம மனதுல வைத்து நம்ம பிராக்டிஸ்குள்ள கொண்டு வரும்போது இட் அதோட விளைவுகளே வித்தியாசமா இருக்கு. அதோட ரிசல்ட்டே ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அத டிஃப்ரெண்டான பாத்துல நம்ம லீட் பண்ணிட்டு போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்து வி ஷுட் அலோ அந்த தேவனுடைய வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள கிரியை செய்யறதுக்கு நாம ஸ்பேஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன் ஸ்பேஸ் கொடுக்கணும்? அந்த வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள அது கிரியை செய்யும் போது நம்ம வார்த்தையில ஒழுங்கு இருக்கும், நம்மளோட செயல்கள்ல ஒழுங்கு இருக்கும், நம்மளுடைய பாதையில ஒரு ஒழுங்கு இருக்கும், நாம ஜெபிக்கிற ஜெபத்திலையும் ஒரு ஒழுங்கு இருக்கும். எல்லாத்துக்கும் மேல நம்ம முகத்துல ஒரு ஒரு மன மகிழ்ச்சி நல்லாவே தெரியும். நம்ம உள்ளத்துக்குள்ள பாசிட்டிவ் ஆட்டிடியூடுங்கிறது நல்லா வேரூன்றி நிற்கும். இன்றைக்கு பல நேரங்கள்ல நம்ம இழக்கிறது கிடைக்குமா கிடைக்காது, இது நடக்குமா நடக்காது, இப்படிதான் இருக்கும் நம்ம லைஃப். ஆனா நாம அவருடைய வார்த்தையை கிரகிச்சு அதை நம்ம இருதயத்துக்குள்ள அது கிரியை செய்ய நம்ம அலோ பண்ணோம்னா நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வரும். இது தேவனுக்கு சித்தமானால் கண்டிப்பா நடக்கும். அந்த ஒரு கன்ஃபர்மேஷன், இது தேவனுக்கு பிரியமா இருந்தா இது ஏன் வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். அந்த ஒரு நிச்சயம் நம்ம உள்ளத்துக்குள்ள வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மகிழ்ச்சி ஆயிடும். நாம உட்கார்ந்து குழம்பிட்டு இருக்க மாட்டோம், நடக்குமா நடக்காதா, வருமா வராதா, அந்த குழப்பமே இருக்காது. அவருக்கு சித்தமானா இது நடக்கும். அடுத்த வேலையை நம்ம டக்குன்னு அடுத்த வேலைக்கு நம்ம கேரி ஓவர் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். அப்ப அதுக்கு என்ன முக்கியமா நம்ம இதயத்துல தேவை அப்படின்னா அவரோட வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள கிரியை செய்ய ஸ்பேஸ் கொடுக்கணும். அதத்தான் ஆம், மத்தேயு 13 அதிகாரம் 3 to 8 வரைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்து அழகா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்குச் சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பார இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீய்ந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுகள் உள்ள இடத்தில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். இந்த விதைங்கிறது தேவனுடைய வார்த்தை, அந்த நிலம்ங்கிறது நம் இருதயம். அவ்வளவுதான். இந்த ரெண்டு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நிலத்துல இப்ப நம்ம ஃபுல்லா நிறைய எதிர்பார்ப்புகளை, இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய உலக எதிர்பார்ப்புகளை நம்ம இதயத்துல போட்டு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது முட்களுள்ள இடம் மாதிரி ஆயிடும். அந்த வார்த்தை நம்ம படிப்போம், அது இதயத்துக்குள்ள போகும், ஆனா அது கிரியை செய்யறதுக்கு அந்த இடத்துல ஸ்பேஸே இருக்காது. ஃபுல்லா அப்படியே ஆக்குபைடா இருக்கு நம்ம இதயம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அடுத்து இது வேணும் இது வேணும் இது பண்ணணும், அடுத்து இந்த மாதிரி சம்பாதிக்கணும், இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே உட்காந்து எல்லாத்தையும் நம்ம இதயத்தை ரொப்பி வச்சிருந்தோம்னா அந்த வார்த்தையால நம்ம இதயத்துக்குள்ள கிரியை செய்யவே முடியாது. செகண்ட் வந்து கடினமான இருதயம். சில விஷயங்களை பார்த்து சில விஷயங்கள்ல நம்ம நம்மளோட இன்சிடென்ட்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தினோடனே நம்ம இதயம் கடினமாயிடும்.
அந்த கடினப்பட்ட இருதயம் இருந்தா அது பாறை நிலமா மாறிடுது. அப்ப அந்த இடத்துல எப்படி ப்ளஃப் பண்ண முடியும்? எப்படி அதை சாஃப்ட் ஆக்க முடியும்? எப்படி அதுக்குள்ள விதைய வைக்க முடியும்? ஏன்னா அது ஏற்கனவே கடினப்பட்ட இருதயமா இருக்கு. எதையுமே நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். வாட் எவர் ஐ டூ இஸ் கரெக்ட். அந்த மாதிரி ஒரு இதயம் இருந்தாலும் வார்த்தை உள்ள போச்சுன்னா அதால கிரியை செய்ய முடியாது. அது உள்ள போகும். ஆனா அது அப்படியே மேல இருந்து அது சீக்கிரமா இதாயிடும். வெளி வெளி வந்துடும். இதே இப்ப வந்து நம்ம மேலோட்டமா அந்த வார்த்தையை படிக்கிறோம். ரொம்ப மேலோட்டமா ஏதோ காலையில இருந்துச்சு ஒரு அதிகாரம் படிச்சாச்சு, ஓகே இன்னைக்கு கடமை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், மூடி வச்சுட்டு நம்ம போனோம்னா தென் அகெயின் அதை வந்து சாத்தான் எடுத்துட்டு போறதுக்கு, அந்த வார்த்தைகளை உங்க மனசுல இருந்து எடுத்து போடுறதுக்கு அவனுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ அது வழியருகே விழுந்தது. நம்ம வந்து அந்த வார்த்தைகள் உள்ள எடுக்கணும். அத ஆழமா உள்ள போய் அத வேலை பார்க்க வைக்கணும். அப்ப அது ஏற்கனவே நல்லா சாஃப்டான இதயமா இருக்கணும். அந்த சாஃப்டான இதயத்துக்குள்ள வேற எந்த ஒரு பாரத்தையும் குடுக்காம, அந்த வார்த்தைக்கு மட்டும் நம்ம இடம் குடுக்கும்போது, வார்த்தையானவர் நம்ம இதயத்துக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிப்பார். சோ இப்ப வந்து இது எப்படி? இப்ப எப்படி ஒரு ஒரு நேரம் ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில எப்படி வார்த்தை எடுக்கிறது? அப்ப வார்த்தை நம்மளால எடுக்க முடியலன்னா, ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ட்ரை. நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் துதிக்கணும். அவரோட நாமத்த, அவரை பத்தி நம்ம அவரை புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கணும். அது அது ஃபர்ஸ்ட். இப்ப அடுத்து, அது உங்களால முடியல, இல்ல பாட முடியல, என்னால அவரோட நாமத்தை சொல்ல முடியல, இன்னும் நான் துக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னா, அடுத்த ட்ரை நன்றி. நம்ம விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்ப இந்த நிமிஷம் நாம வாழ்ற வரைக்குமே அவரோட கிருபையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எத்தனையோ நம்மளோட மரண தருவாயில இருந்து நம்மளை காப்பாற்றி இருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு நினைச்சு ஒன்னொன்னையும் நம்மளுக்கு கொடுத்த ஒவ்வொரு உறவுகளுக்காகவும், நமக்கு கொடுத்த வாழ்க்கைக்காகவும், நமக்கு அவர் கொடுத்த வேலைக்காகவும், நம்மள பல இடங்கள்ல அவர் காப்பாத்தினதுக்காகவும், ஒவ்வொன்றுக்கும் நம்ம நினைச்சு நினைச்சு நன்றி சொல்லும் போது, நம்ம வாயினால நன்றி சொல்லும் போது, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இருதயம் சாஃப்டாக மாறும். அதுக்கப்புறம் அந்த வார்த்தைய நாம படிக்கும் பொழுது உள்ள நல்லா சென்று அது நல்லா கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்து அப்படி இதுவும் முடியல அப்படின்னா, அவருடைய வார்த்தையை எடுத்து சத்தமா நம்ம காதுகள் பட நம்ம வாசிக்கணும். அப்ப அவரோட வார்த்தை என்னவா, நீங்க சங்கீதம் கூட எடுத்து அந்த பாடல்களை நம்ம சொல்லும்போது சத்தமாக, நம்ம ஒரு அறையில இருந்து சத்தமாக நம் காதுகள் கேட்க சொல்லும்போது நமக்கு ஒரு விடுதலை இந்த 3 ஸ்டெப்லயே நமக்கு கண்டிப்பா ஒரு ஒரு மன ரிலீஃப் கிடைக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை நம்ம கிரகிச்சு உள்ள நம்ம இருதயத்துக்குள்ள பதிச்சு அந்த வார்த்தையை நாம தியானிக்கும் போது அதற்கான பலன் கொஞ்ச நேரத்திலேயே நாம அதை பார்க்க முடியும். நம்முடைய வாயின் வார்த்தைகள், அதுக்கப்புறம் வர்ற நம்ம வாயின் வார்த்தைகள் மிகவும் நேர்த்தியானதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட சிந்தனைகள் நேர்த்தியானது, தேவனுக்கு பிரியமானதாக மாற ஆரம்பிக்கும். அப்ப நம்ம அந்த துக்கத்தெல்லாம் மறந்துருவோம். நம்ம அந்த பாரத்தெல்லாம் மறந்துருவோம். நமக்கு நடந்த இன்சல்ட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துருவோம். அவரோட வார்த்தை உள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப வந்து நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு வேலை நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி நம்ம வந்து அவருக்காக அந்த நேரத்திலையும், அந்த ஒரு எதிர்பார்ப்புள்ள நேரத்திலையும், ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் இந்த ஒரு ஸ்டெப்பை நாம எடுத்து வைக்கும் பொழுது அவர் நமக்காக இறங்கி நம்மளுடைய எல்லா பாரங்களையும் அவர் தீர்த்து வைப்பார். கண்டிப்பா நம்ம தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. ஏன்னா நம்ம தேவன் பாத்தீங்கன்னா சிலுவைய சுமக்கும் போதும் பாத்தீங்கன்னா பெண்கள் அவருக்காக அழுவாங்க. அப்ப அவங்கள்ட்ட வந்து அழாதீங்கன்னு அந்த நேரத்துல கூட அவர் ஆறுதல் சொல்வார். எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்க பிள்ளைங்களுக்காகவும் அழுங்க. சிலுவையில தொங்கிட்டு இருப்பார். சிலுவையில தொங்கி மரண தருவாயில இருக்கிறப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஹியூமன் பீயிங் தன்னை அடிக்கிறவங்களுக்கே திருப்பி ஒரு ஆறுதல் சொல்லுவாங்களா? சாதாரணமா இப்ப யாரோ ஒருத்தரால அவங்களுக்கு தெரியாம அவர் வந்து மோதி இருப்பாரு, ஏதோ அடிபட்டு ரத்தம் வந்திருக்கும். அவர் சாரி சாரின்னு கேட்பாரு. அந்த ரத்தத்தை பார்த்தோன்னே நமக்கு அவர் மேல கோபமா வரும். ஃபைனலா அவர்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? அட்லீஸ்ட் டு த கோர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சரி போங்க அவ்வளவுதான், அப்படிதான் சொல்லுவோம். அவர்கிட்ட போய் நம்ம அவருக்கு ஆறுதல்லாம் சொல்ல மாட்டோம். ஐயோ நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. சொல்றாங்க. அது அது தேவனுடைய கிருபை தான்.
நம்ம நிறைய பேரால அதை சொல்ல முடியாது. நம்மளுக்கு அந்த கோபம் வரும். அந்த மரண தருவாயில இருக்கிறவரு முழுமையா எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தி மரண தருவாய்க்கு போயிட்டு இருக்கும் போது கூட அந்த ஒரு பர்சன் மன்னிப்பு கேட்ட உடனேயே அவரை பார்த்து எதுவுமே சொல்லல. என்னோட இந்த நீ பரதேசிகள் போய், அது என்ன ஒரு வார்த்தை! அந்த நேரத்துல அப்படி சொல்ல முடியுமா? அது நம்ம மேல இருக்கிற அன்பு, பிதாவானவர் மேல இருக்கிற அவரோட அன்பு, அவரோட சித்தத்தை செய்யணுங்கிற ஒரே நோக்கம், நம்ம மேல இருக்கிற அதிகபட்ச அன்பு. இது ஒரு ட்ரையாங்குலர் லவ். சோ இந்த அன்பு அவரை நெருக்கும் பொழுது மரணம் கூட அவருக்கு பெரிய விஷயமா தெரியல. அந்த நேரத்துல கூட ஒரு மனுஷனை மன்னிச்சு தன்னோட பரதேசில சேர்த்துக்கிறார். தன்னை ஈட்டியால குத்துனவரோட கண்ணை சரி பண்றாரு. தன்னை கைது செய்ய வந்தவரோட காதை எடுத்து ஒட்ட வைத்து அதிசயங்களை செய்றாரு. அவ்வளோ நல்ல தேவன், அவ்வளோ நல்ல தேவன். நமக்கு என்ன தேவைங்கிறது நாம சொல்றதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். ஏன்னா நம்ம கண்ணீர் வடிக்கிறோங்கிறதே நாம நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம கண்ணீரோட வேல்யூ சுத்தமா தெரியாது. நம்ம என்ன புரிய வச்சாலும் அது தெரியாது, புரியாது. அதை எக்ஸ்பெக்ட் பண்றது நாம தப்பு. ஆனா நம்மளோட கண்ணீரோட வேல்யூ என்னன்னு ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவருக்கு தெரியும். சோ நம்ம அவருக்கு தெரியும் நாம இந்த நேரத்துல கண்ணீர் வடிப்போம். அந்த கண்டிப்பா நம்மளோட எல்லா தேவைகளையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாரு. அவரை நம்பி வாழ்ற எந்த பிள்ளைகளையும் அவர் கைவிடவே மாட்டார். மரண தருவாயில கூட அந்த மகனை அவர் கைவிடல. அவர் தன்னோட பரதேசில சேர்த்துக்கிட்டார். அவர் அவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருந்தது, நீ அக்கிரமம் பண்ணியிருக்கேன்னு அவருக்கு அந்த இடத்துல நீதி தீர்ப்பெல்லாம் கொடுக்கல. மன்னிப்பு கேட்டாரு, இமீடியட்டா அவரோட சேர்த்து விட்டார். அவ்வளவுதான். அவ்வளோ நல்ல தேவனை நாம சுதந்திரிச்சிருக்கோம். இவ்வளவு நல்ல தேவனோட பிள்ளைகளா நம்மளை பாக்குறாரு. இதை விட நம்மளுக்கு என்ன இந்த உலகத்துல வேணும்? இதை விட நம்ம வேற ஒன்னத்தையும் நம்ம இந்த உலகத்துல பெருசா ஒண்ணுமே இல்லை நமக்கு. அவர் தான் நம்மளோட எல்லாமே. அப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு பின்னாடி இருக்கிற எல்லா தேவைகளையும் அவருக்கு தெரியும். நம்ம பிள்ளைகளோட தேவைகள், நம்ம பேர பிள்ளைகளோட தேவைகள் கூட அவர் தெரியும். அதெல்லாம் கண்டிப்பா சந்திப்பார். இந்த ஒன்லி திங் நாம என்ன பண்றோம், அந்த சூழ்நிலையில நாம என்ன முடிவெடுக்கிறோங்கிறது மட்டும்தான் அவர் பார்க்கிறார். அவரோட வார்த்தைக்கும் அவருக்கும் அவருக்குள்ள நாம மகிழ்ச்சியை நாம தேடும்போது, அவர் வார்த்தைக்குள்ள நாம மகிழ்ச்சியை தேடும்போது, நம்ம அஸ்திபாரத்தை அவர் வார்த்தையின் மேல போடும்போது அவர் கண்டிப்பா பல 100 மடங்கு நமக்காக திருப்பி செய்வார். அதுதான் இப்ப நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அவர் செய்த தியாகங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நாம எப்போதுமே எல்லா சூழ்நிலையிலயும் அவர் வார்த்தையை மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க எல்லா சூழ்நிலையும் அவருக்குள்ள மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க. அவங்க முகத்துல எப்போதுமே ஒரு சமாதானம் இருக்கும். ஒரு ஒரு சமாதானம் இருந்துகிட்டே இருக்கும். கஷ்டமான சூழ்நிலை சிரிக்க மாட்டாங்க, ஆனா அவங்க முகத்துல ஒரு சமாதானம் இருக்கும். குழம்ப மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகி அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. அவங்க மனதுக்குள்ள அந்த வார்த்தை இருக்கும்போது அவங்க சொல்ற ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு சித்தமானார் இது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிறது தான். அவன் தேவனுக்கு ஏற்ற பாத்திரங்கள் இந்த பைபிள்ல நாம பார்த்தோம் அப்படின்னா, இந்த தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா இருந்த பாத்திரங்கள்லாம் நான் 2 பேரை மட்டும் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புறேன். அநேக பாத்திரங்கள் இருக்காங்க, ஆனா நான் 2 பேரை மட்டும் குறிப்பிட விரும்புறேன். தாவீதுக்கு வந்த எல்லா சூழ்நிலையிலும் அவர் துதித்து கொண்டே கடந்து சென்றார். துதித்து 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 அவர் சில இடங்கள்ல துதிக்க மறந்தாரு, தப்பு பண்ணாரு, பாவத்துல விழுந்தாரு. ஆனாலும் தன்னோட தப்பை ரியலைஸ் பண்ணி உரியாங்கிறவங்க ஒரு ஒரு சாதாரண மனுஷன். அவரை பத்தி பைபிள்ல 2 வசனம் மட்டும்தான் இருக்கும். ஆனா அவருக்காக தாவீதை நியாயம் கேட்பார் தேவன். நம்ம தேவன் அவ்வளோ நல்ல தேவன். தப்பே செய்யாத ஒரு மனுஷனுக்கு ஏதாவது அநீதி நடந்தா அதை தாங்க கூடாத தேவன். கண்டிப்பா அது யாரா இருந்தாலும் நீதி கேட்கிற தேவன் நம்ம தேவன். அவர் தாவீத அப்ப நீதி நீதி அந்த இடத்துல அவரு அந்த சோதனைக்கு உட்படும் போது தாவீது அதை உணர்வார். உணர்ந்து துதித்து துதித்து எல்லா சோதனைகளையும் அவர் கடந்து செல்லுவார். அப்ப அதனால தேவனே அவருக்கு சாட்சி கொடுத்தாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன் தாவீது அப்படின்னு. செகண்ட் மரியாள். மரியாள் அவங்க லூக்கா 1:38 பாத்தீங்கன்னா அது மட்டும் அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன்
அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இந்த வார்த்தைய யாராலையுமே அவ்வளவு சீக்கிரம் இது வந்து ஒரு எவ்வளவு பெரிய மெசேஜ். ஒரு கன்னியா இருக்கிறவங்க அந்த காலம் இந்த காலம் மாதிரிலாம் எதுவும் ஒரு ரொம்ப இது மெச்சூரிட்ட மக்கள்லாம் அங்க இல்ல. அந்த காலம் ஒருத்தவங்க வந்து நீ வந்து வானதூதர் வந்து நீ கர்ப்பிணி ஆக போற அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேக்குறாங்க. நான் கன்னி ஆயிற்றே, இது எப்படி சாத்தியமாகும்? ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேக்குறாங்க அவங்க. அதுக்கப்புறம் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். அவ்வளவுதான். இது ஜஸ்டா இப்ப அவங்க உள்ளத்துக்குள்ள வேர்ல்ட்லி திங்ஸ் இருந்துச்சுன்னா இது ஒரு கொஸ்டின்ல நிக்காது. 10 கொஸ்டின் கேட்டு சத்தியமா முடியாது அப்படிங்கிறது தான் ஃபைனல் டெசிஷனா இருக்கும். அவங்க உள்ளத்துக்குள்ள ஏற்கனவே தேவனுடைய வார்த்தை அதிகமா நிரம்பி இருக்கிறதுனால வார்த்தை தேவனிடமிருந்து வந்த உடனேயே ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கறாங்க. நான் கன்னி ஆயிற்று. இது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியில பைபிள்ல கன்னி கருவுற்றது எங்கேயுமே இல்லை. முதிர் வயதாகி சாரால் கர்ப்பம் செத்த நிலையில தான் குழந்தை பிறந்துச்சு. கன்னி கருவுற்றது இவங்களோட ஹிஸ்டரிக்கு முன்னாடி எங்கேயுமே இவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்தது. அதுக்கு அவர் பதில் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த செகண்டே அவங்க சொன்னது என்ன? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இது எப்ப உங்களால சொல்ல முடியும் அப்படின்னா இருதயத்துல தேவனுடைய வார்த்தை நிரம்பி இருக்கிறவங்களால மட்டும்தான் தேவனுக்கு நான் அடிமை, அவர் ஒரு என்ன குறித்து நடக்கிறாரோ நடக்கட்டும், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. டோட்டல் சரண்டர். செகண்ட் இதுலயே டோட்டல் சரண்டர். சோ அவங்க போனதுக்கு அப்புறம் மரியாள் அடுத்து யார பாக்குறாங்கன்னா இது இன்னும் இன்னும் ஏதாவது யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு பிரெக்னன்ட் ஆகுறதுங்கிறது அது யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஷி தாட் என்னென்னமாலாம் என் சிந்தனைகள் ஓடும். அது தேவன் கொடுக்கறது தான், அது நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் அவங்க அவங்க வந்து அதை டக்குன்னு ஏத்துக்கிட்டாங்க. செகண்ட் அவங்களோட ஒரு சின்ன சின்ன டவுட்ஸை கிளாரிஃபை பண்றதுக்கு அவங்க யாரை பார்த்தாங்கன்னா இம்மீடியட்டா இன்னொரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிவன் லேடியை தான் போய் பார்த்தாங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்ட்லியா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா டோட்டலாவே நீங்க கொலாப்ஸ் ஆயிடணும். ஆனா அவங்க யாரையுமே சந்திக்கல. நேரா போய் அவங்க அடுத்து எலிசபெத் அம்மாவை பார்த்தாங்க. பார்த்த உடனேயே அவங்களும் தேவதூதர் சொன்ன வார்த்தைகளையே அவங்க சொல்லும்போது அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது நமக்கு தேவன் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு, ஹெவன் நம்மளை செலக்ட் பண்ணிருக்குன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளவு பாடுகள் இருந்துச்சு. சத்திரத்துல இடம் கிடைக்கல, மாட்டு கொட்டாயில பிள்ளை பெற்றாங்க. பிள்ளை பெற்று கொஞ்ச நாள்ல ஏரோது அழிக்க வந்தான். வானதூதர் எந்திரிச்சு கிளம்புங்கனாங்க, கிளம்பி உடனே போனாங்க. அங்கேருந்து திருப்பி இங்க வாங்கினாங்க, உடனே வராங்க. இதெல்லாம் அவங்க எந்த இடத்துலயுமே ஒரு கேள்வி கூட அவங்க கேட்கல. அவங்க எங்கேயுமே புலம்பவும் இல்லை. அது எப்படி அவங்களால முடியுது? அது அதை இந்த இதெல்லாம் ஒருத்தவங்க வந்து அதை செய்யறாங்க அப்படின்னா அவங்கள தேவ பெலன் அவங்கள நிரப்புது. அப்ப அவங்களுக்குள்ள அந்த வார்த்தை அவங்க இருதயத்தை பயங்கரமா அவங்கள வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தடுமாற விடாம ஆட்கொண்டு அவங்கள பலப்படுத்துது. அப்ப அவங்க வந்து பலனடைகிறாங்க, அமைதியாயிடுறாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் புலம்பல. யார் யோசேப்பு கிட்ட கூட அவங்க புலம்பல. யோசேப்புக்கு வானதூதரே வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். யார்கிட்டயுமே அவங்க புலம்பல. எலிசபெத் அம்மால சந்திக்கிறாங்க. அந்த வார்த்தை அவங்க வாயிலேருந்து வந்த உடனே அப்படியே அமைதியாயிடுறாங்க, சந்தோஷப்படுறாங்க, தேவனை துதிக்கிறாங்க. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பாத்துக்கிறாங்கள லெவலுக்கு போறாங்க. யாரை பத்தியும் கவலைப்படல. ஹெவன் என்னை செலக்ட் பண்ணிருக்கு, ஐ எம் ஹாப்பி. நான் தேவனை பெற்றெடுக்க போறேன், ஐ எம் ஹாப்பி. அவரை துதிக்கிறாங்க. அடுத்த இந்த அதிகாரங்கள்ல கடைசியில பாத்தீங்கன்னா தேவனை துதித்து கொண்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். அவங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை புலம்பல் இல்ல. ஐயோ என்னால நான் இப்பதான் வந்து குழந்தை பெற்றிருக்கேன், என்னால நடக்க முடியாது, போக முடியாது, எதுவுமே இல்லை. ஆஸ் பர் த வேர்ட்ஸ் ஷீ இஸ் டூயிங் எவ்ரி திங். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருந்தாங்க. அவங்களால தேவன் மகிமைப்பட்டார். அவங்க மூலியமா தேவன் வந்து இந்த உலகத்துல தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார்னு தான் நான் சொல்லுவேன். அதே போல நாமளும் ஒரு சிறு கருவியாக இருந்து
நம்மளுடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள கிரியை செய்ய நாம விட்டு கொடுக்கும் பொழுது கண்டிப்பா நம் மூலமாகவும் தேவன் மகிமைப்படுவார். இத இந்த இடத்துல நான் பதிவு செய்துக்க விரும்புறேன். ரொம்ப தேங்க்ஸ். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ரூபி. அருமையான ஒரு தலைப்புல இன்னைக்கு நாம் தியானித்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். க்ளோரி டு காட். நாள் கேட்ட வசனத்திலே உங்களுக்கு ஏதாகிலும் காமெண்ட்ஸோ இல்ல வேத வசனங்கள் இருக்குமாங்க இந்த சமயத்திலே பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுத்த சில காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரியான ஒரு மன உளைச்சல், சோர்வுகள், மனக்கவலை வரும் பொழுது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்னன்னா, புலம்பி தள்ளிடலாம் யாருக்கிட்டையாவது. இருதயத்தை ஊற்றி யார்கிட்டயாவது சொல்லிடலாம் அப்படின்ட்டு நமக்கு நினைக்க தோணும். ஆனா ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து காட்லியா இருக்கணும் அப்படின்றத தான் நீங்க பார்க்கணும். வேத வசனங்களும் கர்த்தரை துதிப்பதும் கர்த்தரை நம்பி இருப்பதும் நமக்கு என்னன்னா நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம பேசும் பொழுது இல்லைன்னா புலம்பும் பொழுது நம்மளை அறியாமலே சில வார்த்தைகளையும் அவிசுவாச வார்த்தைகளையும் நம்மளை நியாயப்படுத்துகிற வார்த்தைகளையும் நாம் சொல்லிவிடுகிறோம். ஆனா நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் செய்த நன்மையான காரியங்களை நினைத்து ரூபி சொல்லும் பொழுது கர்த்தர் எவ்வளவோ நன்மையான காரியங்களை செஞ்சிருக்காரு, அதை நம்ம நினைச்சு நன்றி சொன்னாலே நமக்கு விசுவாசம் அதிகமாகும். நம்மளுடைய நேச்சரும் அந்த சுச்சுவேஷனுமே மாறிடும். சாந்த குணமுள்ளவர்களாம் மாறிடுவோம். நம்ம எதுக்காக புலம்பணுன்றதையே மறந்துடுவோம். ஸோ நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் பொழுது அது நமக்கு நிறைவான மன மகிழ்ச்சியை தரும். ஏன்னா நிலைவரமான ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா அது ஆண்டவரால் தான் கொடுக்க முடியும். எப்படி பவுல் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் he has been through a lot. He was thrown out, he was rejected, he was insulted, he was isolated, but yet he learned the lesson, the trick. He learned the secret of being always happy in the Lord. That is depending on the word of the Lord and spending more time in the Lord. So அருமையான பதிவு. It's a great encouragement for all of us today because we are living in a time and situation which is towards the end of the world. மகிழ்ச்சிக்கு நம்ம தேடுறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது, கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது அந்த மன மகிழ்ச்சி நமக்கு நிறைவான உண்மையான மன மகிழ்ச்சி நமக்கு வருகிறது. உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல, உன்னதர் தரக்கூடிய சமாதானமே அது இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Alright. சொல்லுங்க. ஒரு முக்கியமான மெசேஜ் தான் இன்னைக்கு. அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நாம் தேடும்போது இந்த உலகத்தில் உள்ள சகல காரியங்களும் நமக்கு வந்து கொடுக்கப்படும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தையோட நோக்கமாக தான். அதாவது நம்மளை வந்து இந்த உலகத்தை விட்டு நம்மளை வந்து பிரித்து பரலோகத்தில் கொண்டு போய் நம்மளை சேர்க்கறது. அதுதான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையோடைய ஒரு முக்கியமான காரணமே. அது இப்போ இதில் சங்கீதத்தில் வாசிக்கும் போது 119 என் ஆத்துமா, சங்கீதம் 119:25 என் ஆத்துமா மண்ணோடே ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அப்போ இந்த ஆத்மா வந்து மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஏன்னா கொரிந்தியர் இப்படி வாசிக்கிறோம்ல, இந்த வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 47 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15 வசனம் 47. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் இருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை,
ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். போதும் பிரதர். அப்ப வந்து இங்க வாசிக்கிறோம். அதாவது ஆதாம் வந்து மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால அந்த மண்ணுக்குரிய சிந்தையாகவே இருப்பான். ஆனா ஆண்டவர் வந்து பரலோகத்திலிருந்து வரபடினால நாம் வந்து இப்ப அவரை நம்ம பின்பற்றோம், அவரோட வார்த்தையை நாம் கை கொள்கிறோம்னா நம்ம வந்து பரலோக சிந்தையாவே நாம் இருக்கணும். அதான் அதே அதிகாரத்துல சொல்றாரு, பவுல் சொல்றாரு 19 இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்பிக்கை வைப்பவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். அப்ப இந்த உலக காரியத்துக்காக நம்ம ஆண்டவரை வந்து நம்ம தேடக்கூடாது. அந்த உலக காரியத்துக்காக நம்ம ஆண்டவரை தேடிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. அதுல இருந்து நம்மளை விடுவித்தது இந்த வார்த்தை தான். அதனாலதான் அங்க சங்கீதத்துல அப்படி சொல்றாரு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, உங்களுடைய வசனத்தை கொண்டு என்னை உயிர்ப்பியும் சொல்லிட்டு. அதுதான் சிஸ்டரும் அதான் சொல்ல வந்தாங்க. கரெக்டா புரிஞ்சுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். வேற ஏதாவது வேத வசனங்கள் இருக்குமானால் பகிர்ந்து கொள்ளுங்க. Praise the Lord. ரூபி, ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? ஓகே. நன்றி ஏசப்பா. அப்பா, அந்த தருணத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துல உம்முடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு விளங்க செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் அதிகமாக உங்க வார்த்தையை தேடி அப்பா உங்களுடைய ஒரு நல்ல கருவியாக மாறி அப்பா இந்த உலகத்துல எங்கள் மூலமாக உம்முடைய மகிமை விளங்க நாங்க உங்களுக்கு ஒரு சிறு பாத்திரமாக எங்களை நீங்க செலக்ட் பண்ணி வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. எங்க பெயரை நீங்க அழைத்து எங்களை எப்பா உங்க கையில பொறித்து வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. எங்கள் மூலமாக இன்னும் அநேகர் உம்மை பற்றி அறிந்து கொள்ள எங்களுடைய வாழ்க்கையை சாட்சியான வாழ்வாக நாங்கள் உம்மிடத்தில் களி கூறுவதை பார்த்து அவர்கள் எங்களிடம் வந்து கேட்டு உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. எல்லா சூழ்நிலையிலும் உங்க வார்த்தையையே பற்றி கொள்ள, உங்களுடைய வார்த்தையையே எங்களுடைய அஸ்திபாரமாக்கி வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவங்க குடும்பத்தினரையும் ஆசீர்வதிங்க அப்பா. இந்நாள் மட்டும் இந்த 5 மாதம், கடந்த 5 மாதம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் எல்லா தீமை நின்றும் எங்களை விலக்கி பாதுகாத்து இம்மட்டும் எங்களை கைவிடாமல் காத்து இனிமேலும் அடுத்த 7 மாதங்களுக்கும் நீங்க எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்களை வழிநடத்த போற கிருபைக்காக நன்றி. இந்த இடத்துல நடக்கிற ஒவ்வொரு பிரேயர் மீட்டிங்கையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நாங்க கற்றுக்கொள்கிற எல்லா வார்த்தைகளையும் நாங்கள் அப்படியே எங்களுடைய வாழ்வாக்கி கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you all for joining today. God bless you all.